ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்னர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட் இஸ் ரப்பர் டக்கி இதை தான் பார்க்க போகிறோம். சரி, ரப்பர் டக்கினா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் அதை எப்படி நம்மளே ஓனாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஒரு சும்மா ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். சரி, ரப்பர் டக்கி யூஎஸ்பி ரப்பர் டக்கி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பென்ட்ரைவ், அதாவது சாதா பென்ட்ரைவ் கிடையாது, நார்மல் பென்ட்ரைவ் கிடையாது. இதுக்குள்ளே என்னென்னா ஒரு பேலோடு இருக்கும். அந்த பேலோட் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு விக்டம் இருக்கார், அவரோட கம்ப்யூட்டரில் நீங்கள் இந்த பென்ட்ரைவை சொருவுறீங்க. இப்படி சொருவும்போது என்ன ஆகுனா, உங்கள் பென்ட்ரைவுக்குள்ளே இருக்கிற, அதாவது இந்த ரப்பர் டக்கிக்குள்ளே இருக்கிற பேலோடு வந்து அவங்க கம்ப்யூட்டருக்குள்ளே இன்ஃபெக்ட் ஆகி, நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் எப்படி ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுப்போமோ அதே மாதிரி ஹேக்கரோட சர்வருக்கு வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துரும். அது மூலமாக நம்ம கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மிஷினில் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து பாசிபிளா, உண்மையாக போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து உண்மை தான். அதான் நீங்கள் மிஸ்டர் ரோபாட் அப்படின்னு ஒரு சீரியல் இருக்குது இங்கிலீஷில், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து இந்த யூஎஸ்பி ரப்பர் டக்கி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த யூஎஸ்பி ரப்பர் டக்கியோட ப்ராஜெக்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2010 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரப்பர் டக்கி ப்ராஜெக்ட் பண்ணி இப்போ இதை வெற்றிகரமாக இது சேல் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேக்ஃபை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஹேக் ஷாப், இதெல்லாம் வந்து யூடியூப்பில் அவங்களோட சேனல்லாம் இருக்குது. அதில் வந்து அவங்க யூஎஸ்பி ரப்பர் டக்கிலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் அவங்க அதை பற்றி ப்ரீஃபாக வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரிஜினலாக அவங்களோட யூஎஸ்பி ரப்பர் டக்கி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து $45 ஆகும். இது வந்து யூஎஸ்ஏல மட்டும்தான் உங்களுக்கு ஷிப்பிங் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்தியாவுக்கு வாங்கணும் அப்படின்னா அவங்க தனியாக அங்கேருந்து ஏர் கார்கோவில் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவரி பண்ணணும், அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் ஆகும். இப்போ நீங்கள் $50 அப்படின்னாலே உங்களுக்கு தோராயமாக சொல்லணும் ஒரு $3000 இல்லை $3500 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இவ்வளோ அமௌண்ட்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணி நம்ம இதை வாங்கணும்? ஸோ நம்மளே வந்து இதை மேக் பண்ணலாம். அதாவது எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரப்பர் டக்கிக்குள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றும் இல்லை, ஆர்டியூனோ. இந்த ஆர்டியூனோ பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். இதை வச்சு தான் இப்போ புதுசாக இன்ஜினியரிங் இல்லை எல்லாருமே பண்ணுறவங்க, ஏதாவது பண்ணுறவங்க எல்லாருமேனா இதை வச்சு தான் இப்போலாம் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஐஓடிக்கு வந்து இப்போலாம் ரொம்ப ஐஓடி வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதுக்கு வந்து ஆர்டினோ, ராஸ்பெரி பை இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எமுலேட் பண்ணலாம். சரி, இந்த யூஎஸ்பி ரப்பர் டக்கியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கலாம், அதுக்கப்புறம் கீ ஸ்ட்ரோக்கெலாம் எடுக்கலாம், அதாவது கீழாகிற மாதிரி நம்ம செயல்பட வைக்கலாம். அதாவது இருந்தது ஹார்ட்வேர் ஹேக்கிங் டூல். ஹார்ட்வேராக இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது எல்லாமே கலினெக்ஸு, ஸ்கில் மேப்பு, ஆர்ச்சு, என்னென்னமோ டூல்லாம் இருக்குது, அது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர். ஆனால் இது வந்து என்னென்னா ஹார்ட்வேர். நம்ம கையில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போட்டுடலாம். சரி, இது எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதில் இருக்கிற ஒரு எம்ப்ளாய்ட்டு வந்து சும்மா இந்த பென்ட்ரைவ் கொடுத்து ஏதாவது டாக்குமெண்ட் காப்பி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவருக்கு வந்து இந்த பென்ட்ரைவ் பற்றி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது வந்து ஒரு ரப்பர் டக்கியாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க அந்த கம்ப்யூட்டரை இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னாகும், ரிவர்ஸ் கனெக்ஷன் கிடச்சிரும். அது மூலமாக அந்த கம்பெனி நெட்வொர்க்கை ஹேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரப்பர் டக்கி வச்சு நம்ம நிறையா பண்ணலாம். இதில் ஹேக்ஃபை ஷாப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. லேர்ன் டட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பைனாப்பிள், ஒய்ஃபை, பைனாப்பிள், இன்னும் சம்திங் நிறைய டூல்ஸ்லாம் அவங்களே ஹார்ட்வேர் ஹேக்கிங் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி அதை சேல் பண்ணியிருக்காங்க. சரி, இதை எப்படி நம்ம குறைஞ்ச விலையில் நம்மளே வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி தான், சரி நான் சொல்ல அந்த காரியத்தை மறந்துட்டு எங்கேயோ போயிட்டேன். இந்த ரப்பர் டக்கிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டினோ. இப்போ நான் இங்கே சொல்லியிருந்தேன்ல ஆர்டினோ, இதே ஆர்டினோ தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஆர்டினோன்னு நம்ம போட்டோன்னே பெரிய சர்க்கியூட் போர்டாக இருக்கும். அப்புறம் இது எப்படி பென்ட்ரைவ் மாடல் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மைக்ரோ ப்ரோ இல்லை ப்ரோ மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஹார்ட்வேரை சின்னதாக்கி ப்ரோ மைக்ரோவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டினோ போர்டு தான் வந்து இந்த பென்ட்ரைவ்க்குள்ளே இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பென்ட்ரைவ் மாதிரி எமுலேட் பண்ணோம்ல, அதுக்காக என்னென்னா உள்ளே வந்து ஒரு SD கார்டு மாடியூல் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு எத்தனை ஜிபி மெமரி கார்டு வேணுமோ அதை போட்டுக்கலாம். இதை போடுறப்ப என்ன ஆகுனா, நம்மளுக்கு வந்து யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பென்ட்ரைவ் மாதிரியும் காட்டும். ஆனால் உள்ளே வந்து பேக்கெண்டில் இது வந்து CPU இருக்குது பாருங்கள், இது வந்து உள்ளே இருக்கிற பேலோட வந்து நம்மளுக்கு இன்ஜெக்டும் பண்ணும். இது $45 போட்டு வாங்கணுமா? இதோட மெக்கானிசம் தெரிஞ்சிருச்சு. சரி, இதை எப்படி நம்மளே வீட்டிலே மேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் இதே மாதிரி வந்து ஒரு போர்டு வாங்கிக்கலாம்.
ஆர்டினோ போர்டு. அதாவது இந்த போர்டுக்கான லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஏன்னா நான் இப்போ காட்ட போகிற டுட்டோரியல் எல்லாமே இந்த போர்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதை தவிர வேறு ஃபேமிலியில் இருக்கிற போர்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த கீபோர்டெலாம் எமுலேட் பண்ணுறது, கீ ஸ்ட்ரோக் இன்ஜெக்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து எடுக்க முடியாது, ஒர்க் ஆகாது. இந்த போர்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் இந்த போர்டுக்கான லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அது அப்டேட் லிங்க்கு தான். அதுவும் இல்லாமல் இந்த லியானடோ போர்டாக தான் இருக்கணும். இந்த லியானடோ போர்டு இல்லை அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டெமோக்கு வந்து இந்த வெறும் போர்டு மட்டும் போதும். அதுக்கப்புறம் டேட்டா கேபிள் ஒன்று தேவைப்படும். அது வந்து எல்லார் வீட்லையும் இப்போ சர்வசாதாரணமாக இருக்கிற ஒன்று தான். அதுக்கப்புறம் எஸ்டி கார்டு மாடுவல், இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இது ஏன் எஸ்டி கார்டு மாடுவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள பென்ட்ரைவ் மாதிரி எமுலேட் பண்ணணுன்னா மட்டும்தான், நம்ம அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. சரி, இந்த ரப்பர் டக்கியில் எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு பேலோடு எழுதுவாங்க. மியூட் பண்ணிடுவோம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் நோட் பேடில் வந்து சில கோட்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த ரப்பர் டக்கிக்கு. அதாவது வந்து அவங்க ஹேக் ஃபைலில் இருக்கிற ரப்பர் டக்கியை வாங்கினீங்கன்னா அவங்க வந்து அதுக்குள்ளே ஒரு கம்பைலர் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து உள்ள எஸ்டி கார்டு மாடுவல் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணால் ஆர்டினோக்குன்னு வந்து ஐடி இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நம்ம சி ப்ரோக்ராம் பண்ணி அது மூலமாக வந்து நம்ம கோட் அதுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அவ்வளோதான். அவங்களுக்குன்னு ஒரு கம்பைலர் இருக்குது. அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மெமரி வேணும். அதனால் நம்ம வந்து எஸ்டி கார்டு மாடுவல் வாங்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ இருக்கிற இந்த போர்டுக்குள்ளே நம்ம ஒரு 4 ஸ்கிரிப்ட் வரையும் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை கேபி? 64 கேபின்னு நினைக்கிறேன் மெமரி உள்ளே இருக்கிறது. தெரில. எனிவே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் வாங்கின போர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இது தான் லியானடோ. இந்த போர்டு தான் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பென்ட்ரைவ் மாதிரியே இருக்கும். அதாவது ப்ரோ மைக்ரோ தான் வாங்கணும், வேறு எந்த போர்டும் வாங்கிடக்கூடாது. மினியும் வாங்கிடக்கூடாது, இல்லை ஊனோ போர்டும் வாங்கிடக்கூடாது. ப்ரோ மைக்ரோ மட்டும்தான் வாங்கணும். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஐடி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் எப்படி ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கிறது, கீ ஸ்ட்ரோக் எடுக்கிறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். எனவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரப்பர் டக்கினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.